ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஐஸ்கிரீம் கேக் பண்ணுறதுக்கு 1/2 kg சாக்லேட் ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 2 லேயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட் ஸ்பஞ்சோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 6 inch கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிளிங் ஃபிலிம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து கேக்கை வந்து வைக்க போகிறோம். கேக் டின் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பீஸ் கேக் வந்து நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பீஸு கேக் வச்சதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் கேக் வச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறோம். நான் இங்கே வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லேயராக நான் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுருக்கோம்ல, அந்த கேக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஐஸ்கிரீம் வச்சு ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருந்தாலும் ஓகே தான், நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் கேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்பஞ்சை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம வந்து டைரெக்டாக ஐஸ்கிரீம் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ்கிரீம் ஃபுல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த லேயர் கேக்கை வந்து நான் மேலே வைக்கிறேன். அடுத்த லேயர் கேக்கை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து திருப்பியும் ஒரு கிளிங் ரேப் வச்சு இதை ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். கேக் டின்னை ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறம் இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். நான் இங்கே வந்து ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இந்த டின்னை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காமிக்கிறேன். இப்போ நம்ம கேக் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. அந்த கிளிங் ரேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கிளிங் ரேப் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து நம்ம ஐசிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு ஐசிங் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக கேக்கை வந்து ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா உள்ளே இருக்க ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிடும். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு லெவல் பண்ணிக்கிறேன். இப்போது டார்க் சாக்லேட் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு கேக்கோட சைட்ஸ்லலாம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் டிப் வச்சு சின்ன ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போது கேக் ஃபுல்லாக செரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சமாக சாக்லேட்ஸ் வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான யம்மியான பிளாக் ஃபாரஸ்ட் ஐஸ்கிரீம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிடும். அதனால் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்கை வந்து கட் பண்ணுறதுக்கு நான் கத்தியை இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். இப்போ கேக்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கேக்கோட லேயர்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த சூப்பரான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.